Hi, hello and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க்லேயே லட்கான் எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுது. ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. நான் வந்து லட்கான் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அடியில் வந்து நல்லா கம் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். 4 லட்கான் ஒரே சைஸில் வந்து 4 லட்கான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம 2 மெத்தடில் வந்து நம்ம லட்கான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச ஆர்டர் ப்ளவுஸில் வந்து நான் என்ன மாதிரி லட்கான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லட்கானில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி எடுத்தாச்சா. ஸோ இந்த ட்ரை பண்ணின லட்கானில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கட் ஒர்க் மெத்தடில் நம்ம ஹோல் போட போகிறோம். இந்த கட் ஒர்க் மெத்தடில் வந்து நம்ம ஹோல் போடுறதுக்கு ஒன்று நம்ம கத்திரிக்கோல் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஹீட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்கோல் அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹீட் அப்ளை பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீட் ஒர்க் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஹீட் அப்ளை பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து ஊதுபத்தி இல்லைனா இந்த கொசுபத்தி சுருள், அது இந்த ரெண்டில் வந்து நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கெலாம் மிஷின் வந்திருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் அதாவது கொஞ்சம் மெட்டீரியல் உங்களுக்கு ஆர்டர் கண்டினியூஸாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் இப்போதைக்கு இது மட்டும் செஞ்சுருக்கேன். நீங்கள் அந்த ஹோல் போடுறப்ப அப்பப்போ கை பின்னால் வச்சு வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண டிசைன் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக கை அப்பப்போ வந்து நம்ம டச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ஆரி ஒர்க் போட்டவங்க பேர் வந்து அருணா. என்கிட்ட கிளாஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி போட்டப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் தச்சு கொடுத்துட்டேன். தச்சு கொடுத்ததுக்கப்புறம் இந்த லட்கான் வந்து அவங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரிங்கில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் கலர் வருது இல்லையா, அந்த பிங்க் கலரில் வந்து அவங்க கட் ஒர்க் ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கிளாத் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து லட்கான் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ சைடில் இருக்கிற கொஞ்சம் பிசுரில் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லட்கான் வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு நல்லா அதோடய ஃபினிஷிங் பார்க்குறப்பே சூப்பராக இருக்கும். இப்போ கிளியராக தெரியுதுன்னு ஓகே. ஸோ இதே மாதிரி மற்ற 2 லட்கானையும் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு லட்கான் வந்து நான் கட் ஒர்க்கில் எடுத்திருக்கேன். இன்னும் மற்ற 2 லட்கான் வந்து நம்ம சிசர் அப்ளை பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷார்ப்பான சிசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபோக்கஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஷார்ப்பான கத்திரிக்கோல் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரேடியாக கட் பண்ணிடாதீங்க. நம்ம கட் ஒர்க்கு ஹீட் அப்ளை பண்ணி ஹோல் போடுறப்ப நம்ம வந்து ரிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போதே நம்ம ஹோல் போட்டுக்கலாம். பட் கத்திரிக்கோல் சிசர் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் ரிங்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது நம்ம அவுட்லைன் அந்த ஜரி ஒர்க்கெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் பிசுறு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் வந்து கட் பண்ணணும். ஓகே. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சப்போஸ் அங்கங்கே இதுலேயும் பிசுறு இருந்துச்சு அப்படின்னு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம் லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தெரியுது. ஓகே. ஸோ இன்னொரு லட்கானையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ எப்போயுமே பழகுனீங்கன்னா அப்பப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். ஓகே. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு 4 லட்கானும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. 2 வந்து கட் ஒர்க் மெத்தடில் நான் ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். 2 வந்து சிசரில் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ 4யுமே நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இல்லை ஒரே மாதிரி தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2மே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. எங்கேயுமே பிசுறு வந்து தனியாக தெரியக்கூடாது. அந்த ஷேப்ஸ் வந்து மாறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம நீட்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நார்மல் ஹெம்மிங் நீடிலில் வந்து 2 நூல், அதாவது ஒரே நூலை வந்து 2ஆக போட்டு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம நாட் போடணும் இல்லையா. ஸோ நாட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம ரன்னிங் ஸ்டிச் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நாட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இல்லைனா நூல் கலர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாக
நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே ஆஃப் வர ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் நார்மலாகவே நீங்கள் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதாவது அந்த நம்ம ரன்னிங் ஸ்டிச் எதில் கொடுக்கணும் அப்படின்னா டிசைனில் கொடுக்கக்கூடாது. அந்த சரி லேயர் நம்ம 3 லேயர் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 3 லேயர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சரி லேயரில் மட்டும்தான் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் கொடுக்க முடியும், டிசைனில் போடக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு எப்படி இருக்குது, அதுக்கடுத்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கீழேருந்து மேலே பாதி வரை நம்ம ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ அந்த மேலே அந்த மொனை வருது இல்லையா, ஷார்ப்னஸ், அந்த இடத்துல வந்து நம்ம நாட் ரோப் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த சென்டர் பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை அதில் வந்து நல்லா ரன்னிங் ஸ்டிச் கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லட்கானோட ஷார்ப்னஸ், நடுவில் இருக்கிற ரோப், கீழே இருக்கிற லட்கானோட ஷார்ப்னஸ், அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த ரோப் வந்து கரெக்டாக சென்டரில் நிற்கும். அதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் வந்து 2-3 ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துட்டு மறுபடியும் நம்ம மேலேருந்து கீழே வர பாதி இது ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த சரி லேயரில் வந்து நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கும் போது ஊடால எந்த டிசைன்லையும் உள்ள சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஓரளவு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கேப்பில் நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம நார்மலாக என்ன வேஸ்ட்டு கிளாத் இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நைலான் ஸ்பாஞ்ச் இருந்தாலும் சரி, அதை வந்து கொஞ்சம் பால் மாதிரி உருட்டி எடுத்துட்டு உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி விடுங்க. சப்போஸ் போகலை அப்படின்னா ஒரு பென்சிலோ ஒரு பென்னோ எடுத்து உள்ளே நல்லா குத்தி குத்தி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வெளியில் வந்து எந்த பிசுரும், அந்த ஸ்பாஞ்சோட எந்த பிசுரும் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு உள்ளே நல்லா நீட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் நல்லா பஃபினஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உள்ள ஸ்பாஞ்ச் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கங்கே சைடில் வந்து தச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ரன்னிங் ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சைடில் வந்து ஸ்பாஞ்ச் தெரியாது. ஓகே, இப்போ நம்ம பாதி ஸ்டிச் பண்ணியாச்சு. மிச்ச பாதியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுவரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பஃபினஸ் வந்து தெரியுது. ரன்னிங் ஸ்டிச்சை வந்து இப்படி நல்லா நீங்கள் டைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெளியில் ஸ்பாஞ்சோட கேப்லாம் தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நாட் பண்ணி எடுத்தாச்சு. நாட் வந்து அந்த சரி லேயரோடு ஒட்டி இருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு லட்கானையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஈஸியான மெத்தட் தான். ஸோ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பஃபினஸ் இருக்கும். ரன்னிங் ஸ்டிச்சை வந்து நீங்கள் இன்னும் நல்லா டைட் அழுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 சரி லேயர் மேலே கீழே இருக்கிற லட்கானோட சரி லேயர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு என்னென்ன 2 ப்ளவுஸ் ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு கிராண்டான ப்ளவுஸ் ஆர்டர் கிடச்சிது, அதோட ஒரு நார்மல் சிம்பிள் ஹெவி ஸ்லீவ் ப்ளவுஸ் வந்து ஆர்டர் கிடச்சிது. ஸோ அந்த ப்ளவுஸோட லட்கான் வீடியோவே நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 2 ப்ளவுஸோட லட்கானையும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி ஷேப்பில் கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then take care.